ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கு நான்வெஜ் மாதிரி மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அப்படியே நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழைப்பூவை வச்சு தான் இந்த க்ரீமியான ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஒரு குழம்பு செஞ்சிட்டிங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இதையே கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு 5 முந்திரி சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம சட்னிக்கெலாம் அரைப்போம்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க. அது கூடவே வாழைப்பூ ஒன்றும் பாதமாக கட் பண்ண வாழைப்பூ 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் வாழைப்பூவும் சேர்த்த பிறகு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கி விட்டால் போதும். நம்ம தக்காளி சட்னிக்கெலாம் அரைப்போல அந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. நல்லா சூப்பராக க்ரீமியாக இருக்கும் இந்த குழம்பு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒன்றும் பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மல் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயிலே நல்லா வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 80% குக் ஆன பிறகு வாழைப்பூ ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூவும் நல்லா ஒன்றோட ஒன்று உருளைக்கிழங்கும் வாழைப்பூவும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கறி குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு குழம்பு என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். நல்லா குருமா டைப்பில் இருக்கணும் இந்த குழம்பு. அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக வச்சிடாதீங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம். நம்ம குருமாலாம் செய்வோம்ல, அந்த அளவுக்கு இது இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 மணி நேரமாச்சும் கொதிக்கட்டும். அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த குழம்புல நம்ம போட்ட மசாலா எல்லாமே குக் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம வதக்கும் போது லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிருப்போம். ஸோ அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணும். நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கறி குழம்பு சுவையில் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாழைப்பூலாம் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் வாழைப்பூ இருக்குன்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க. கறி குழம்பான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபிஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.